எனக்கு என்னமோ நம்ம தேவையில்லாத முடிவெடுத்து நம்ம ஆளை விட்டுட்டு இங்கே வந்துட்டோன்னு எனக்கு தோணுதுடா மச்சான். ஏன்டா இப்படி பண்ற? என் மனசை கலைச்சி இப்படி கூட்டிட்டு வந்துட்டேன். அங்கே இருந்தாவது 3 வேளையும் தவிடு தீவனம் பில்லுன்னு நம்ம மாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாம். பார்த்தா அதுக்கு தண்ணி விட்டு குட்டையில நம்மள மிதக்க விடுவான் அந்த ஆள். என்னடா நம்மள்ட்ட அந்த ஆள் எடுத்துக்கிட்டான்? அந்த பாலை தாண்டா எடுத்துக்கிட்டான். ஷோ, ஆசைப்பட்டு நம்ம மாட்டுக்கு வந்து இப்போ நமக்காக தேடி தீனி திங்க வேண்டியதாக இருக்குது. இந்த பொழப்பை என்னன்னு நான் சொல்லுவேன் சொல்லு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. ஒழுங்கா வா போகலாம். 3 வேளையும் ஓசியில திங்கலாம். கிளம்பு. கல்லு மாதிரி நிக்காத மச்சான், ஏதாவது பேசுடா. கல்லு மண்ணுன்னு பேசாத மச்சி. எதையா ஒன்று பேசிட்டு இருக்காதடா. சொல்றத கேளு. அந்த ஆள் ஏதோ அடிக்கிறாடா. அவன் விடுற இடத்துல தான் வேணும்னு சொல்றாடா. நம்மளால அது முடியுமாடா? தீவிடத்தை கொஞ்சம் தாண்டா போடுறா அந்த ஆளு. இந்த தூவுறான் 4 நாள். ஒரு நெல்லு காட்டுலயும் விட மாட்டேங்கிறான், ஒரு காட்டுலயும் விட மாட்டேங்கிறான். ஒரு இத்து போன பில்லை வச்சுக்கிட்டு அதுல எத்தனை நாள் தான் டாப்ல திட்டுக்கிட்டு இருக்கிறது. பாடா, நான் பாத்துக்கிறேன், விடு. மச்சான், எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குடா. நீ வேற நீ காவ கேட்குற, எனக்கு ஒரே பயமா இருக்குடாவா. என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு ஏதோ நம்ம காட்டுக்கு புது வரவு வந்துருடி. அடிச்சுதுடா லக்கு இன்னைக்கு. இன்னைக்கு இந்த எருமைகளை ஒன்னையாவது சாப்பிட்டுருணும் டெய்லி. இனிமே இதுதான் நமக்கு ருசியா இருக்கும். நல்ல தடிபாடா இருக்கு மாட்டுக்கு. சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா இருக்கும். அடடா அடடா, பார்க்கும் போதே எச்சு ஊறுதே. இன்னைக்கு முடிக்கிறோம். பச்சா, இங்க ஒண்ணு இருக்க மாதிரி தெரியலையேடா. என்னவாடா இருக்கும்? எனக்கு கூட ஆனா சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. சரி சரி வா, நம்ம மாலாவை வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோம்டா. அவங்க வேற படுத்துருக்குறாங்க. நம்ம போய் என்ன ஏதுன்னு பாப்போமா? சரி வாடா, நம்ம போவோம். நீ சொன்னது தாண்டா மச்சான் கரெக்டு. நம்ம நாளைக்கு காலையில மறக்காம நம்ம ஓனர்கிட்டயே போயிடணும். அந்த ஆளே பரவாயில்ல. இந்த காட்டுக்குள்ள என்னென்னமோ மர்மமா நடக்குதுடா மச்சான். திடீர்னு சவுண்டு கேக்குது. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வா, நம்ம சீக்கிரமா போய் என்ன ஏதுன்னு பாப்போம் வா. நாம இப்படி ஒன்றும் தெரியாம பண்ணி அநியாயமா நம்ம மாலாவை விட்டுட்டோமேடா. என்னால ஒண்ணுமே முடியலடா. நம்ம ஓனருக்கு என்ன பதில் சொல்ல போறேனே எனக்கு தெரியல. அந்த ஆளு அடிச்சாலும் பிடிச்சாலும் நமக்கு 4 வேளை சோற நல்லபடியா போட்டான். வயிறு காயாம பாத்துக்கிட்டான். இப்ப பாரு, நம்ம மாலாவையே நம்ம இழந்துட்டோம். அது என்ன மிருகம்னே தெரியலடா. வந்து சாப்பிட்டு போயிடுச்சு வேற. நாம சின்னதா செஞ்ச தவறு நமக்கு எவ்வளவு பெரிய விளைவை கொடுத்துருக்கு பாத்தியா. இன்னைக்கு நம்ம ஒரு உயிரை இழந்திருக்கோம். என்ன பண்றதுனே புரியல. நாளைக்கு எப்படியாவது ஐயா கிட்ட மறக்காம சொல்லிடணும் இத. ஹே ஹே, போ போ.
எங்கே போனாங்கன்னு தெரியல உன் கூட்டாளி 3 பேரும். ஒன்றும் காணும். அவுத்து விட்டா எங்கேயோ போயிடுறது. போய் தண்ணியை குடி. மனசுக்குள்ளேயே பேசிக்கிறோம். என்னத்த பண்ணுறது, கடனை உடனே வாங்கி இதில் வாங்கி விட்டோம். இப்போ 3 எறும்பு மாட்டை காணும். போய் தேடி பார்ப்போம். வாங்கடா வாங்க, 2 பேரும் எங்கே போனீங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்னடா குறை வச்சேன் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? எங்கே இன்னொருத்தி ஆளை காணோம், விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஐயா, அது வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க ஐயா. ஐயா, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. உங்கள் பேச்சை கேட்காம உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு நாங்கள் நல்லா அனுபவிச்சிட்டோம். இப்போ மாலாவை இழந்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். மாலாவை ஒரு பெரிய உருவம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஐயா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கு காரணம் நான் தான் இவங்க மனசை கலைச்சி கூட்டிட்டு போயிட்டேன். தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஐயா. அட கடவுளே, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயா போனீங்க? உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எங்களை தவிர உங்களை யாராலையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. இதோ பாருங்க, இப்போ எங்களோட பேச்சை கேட்காம போய் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமையில வந்திருக்கீங்க. சரி, கவலைப்படாதீங்க. எதாவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். சரியா? இனிமே எங்கேயும் போகாதீங்க. நீங்க போய் வீட்டில் போய் தண்ணி குடிங்க. நம்ம சேனல்ல வர ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.